சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய்கறி வதக்க எண்ணெய் காஞ்சோன்னா காய்கறி போடலாம். பாருங்கள், காய்கறி நறுக்கி வச்சுருக்கோம். என்னென்ன காய்கறி அப்படின்னா கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, இதுக்கப்புறம் அவரைக்காய், சீனி அவரைக்காய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். இதை எண்ணெயில் போட்டு வதக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றினோம்னா எண்ணெய் காஞ்சிட்டு போட்டு வதக்கலாம். காய்கறி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கலாம். நம்ம வதக்கின அந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம பருப்பு தூக்கி எடுத்து ஊற்றலாம். இப்போ நல்லா வேக வச்சிட்டோம். பருப்பு எடுத்து காயில் ஊற்றலாம். சாம்பார் பொடி போட்டு புளி ஊற்ற போகிறோம். இப்போ நாம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி, புளியை கரைச்சி வச்சுருக்கோம். போடணும், லைட்டாக ஊற்றினா போதும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சோண்டு போட்டால் போதும். தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு. பாருங்கள், சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிச்சுட்டு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம இறக்கி தாளிச்சிடலாம். பாருங்கள், சட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு நம்ம தாளித்து ஊற்றியாச்சு.